போலவே பிறரை நேசிக்க அன்போடு இயேசுவுக்கு சாட்சியாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவுக்கு தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்து இயேசுவுக்கு சாட்சியாக மரித்த தேவ மனுஷனாகிய கிரஹாம் ஸ்டுவர்ட் ஸ்டெயின்ஸ் தன் சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு சென்று அதுவும் தொழுநோயாளிகள் மத்தியில் தனது வாழ்வின் பொன்னான இளமையான 30 ஆண்டுகளை கழிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு என்ன நேர்ந்திருக்க வேண்டும்? ஆம், கிரஹாம் ஸ்டுவர்ட் ஸ்டெயின்ஸ் அவரின் ஊழிய பாதையை பிள்ளைங்க மூலமா ஒரு நாடகமாக பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கிரஹாம் மற்றும் ஃபாதர் அண்ட் மதர். கிரஹாம் ஸ்டுவர்ட் ஸ்டெயின்ஸ் 1941ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து என்ற இடத்தில் வில்லியம்ஸ் மற்றும் தேவனுக்கு பயந்த பெண்ணான எலிசபெத் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவரோட அப்பா அம்மா இவரை சின்ன வயசுல இருந்து ஒழுக்கத்திலையும் தேவ பக்தியிலையும் வளர்த்தாங்க. கிரஹாம் தமது 10ஆம் வயதில் கலந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ எழுப்புதல் கூட்டத்தில் அங்கு வந்தவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அது என்ன அறிவிப்புனா, இந்தியாவில் தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்ய ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்லவும் ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பொழுது மின்னலை போல இயேசுவை குறித்த விஷயங்கள் அவரது மனதில் உயிர்ப்பிக்கப்பட்டு தோன்றின. அமைதியாக மனதின் அடித்தளத்தில் தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுத்தார். இந்தியாவுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை தேவன் தனக்கு அளிக்கப் போகிறார் என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. ஊழிய அழைப்பை உறுதி செய்து கொள்வதற்காக கிரஹாம் காத்து கொண்டிருந்தார். Scene 2. கிரஹாம் மற்றும் இந்தியாவில் இவாஞ்சலிக்கல் மிஷனரியில தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பேட் ஸ்டீவன் உரையாடல். பிரைஸ் லார்ட் கிரஹாம், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் பேட் ஸ்டீவன், கர்த்தருக்குள் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்போ இந்தியாவில இருந்து வந்தீங்க? உங்களை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்கு. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஆமா, அவங்க சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குது? சில நாள் விடுமுறைக்காக ஆஸ்திரேலியா வந்தேன் கிரஹாம். இந்தியாவின் குறிப்பாக மயூர்பஞ்ச் என்ற இடத்துல தொழுநோயாளிகளின் சூழ்நிலையை பார்ப்பது மிகவும் வேதனையா இருக்குது. இதோ இந்த போட்டோவை பாருங்க. இது ஜோஷியா என்ற மலைச்சாதி இளைஞன். இவனுக்கு தொழுநோய் ஆரம்ப நிலைதான் இருக்குது. நோயின் வெளிப்படையான பெரிய அடையாளங்கள் எதுவும் தெரியல. ஆனா அதன் பயங்கர விளைவு தெரிந்ததுனால அவன் தன் குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டேன் என்றும் தெருவில் தள்ளப்படும் சூழ்நிலை வறுமை நினைத்து மிகவும் உடைந்து போயிருக்கிறான். அதே போல அநேக தொழுநோயாளிகள் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போறாங்க. இவர்களை பார்க்க மிகவும் பாரமா இருக்குது. தேவனின் அநேக மிஷனரிகளை இங்கு அழைத்து வர வேண்டும் கிரஹாம். ஓகே கிரஹாம், டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். Scene 3. கிரஹாம் மனம் சஞ்சலப்படுதல். மனசுக்கு மிகவும் பாரமா இருக்குது. அந்த இளைஞன் ஜோசியாவின் கண்களில் தெரிஞ்ச அந்த பயமுணர்வு என் மனசை மிகவும் கலங்க பண்ணது. மயூர்பஞ்ச் இடத்தை குறித்து தேவன் ரொம்ப பாரப்படுத்துறது என்னால உணர முடியுது. அடுத்த நாள் காலை தியானத்தின் போது மார்க் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 42ஆம் வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் கிரஹாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சித்தமாக்க உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவன் அதை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான்.
போகுதே. எந்த மருத்துவ உதவியும் கிடைக்காம மிருகங்களை போல இறந்து போகிறார்களே. அதுவும் முன்பிறவி பாவம் என்றுதானே நினைக்கிறாங்க. இந்த மக்களை ரட்சிப்பதற்காக தானே என் ரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் தன் உயிரையே தியாகம் செய்தார். ஜோஷியாவும் அவனை போல இருக்கிறவர்களும் உம் மாபெரும் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போய்விடுவார்களே. இதை என்னால சகித்துக் கொள்ளவே முடியல. இனி இது குறித்த பயணம்தான் தேவன் என் வாழ்வில் வைத்த நோக்கம். சீன் 4. கிரஹாம் மற்றும் மேனேஜர் அவர் வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் வேலையை ரெசிக்னேஷன் செய்ய போகிறார். ஒரு கிறிஸ்தவனது வாழ்க்கையில் மிக முக்கியமானது அவன் தன்னுடைய வாழ்வில் தேவனின் சித்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது. குட் மார்னிங் கிரஹாம், வாங்க. ஒரு முக்கியமான செய்தியை உங்ககிட்ட சொல்லணும். நான் வேதாகம கல்லூரியில் சேர்வதற்காக வேலையை விட்டு நீங்க போறேன். நோ கிரஹாம், நீங்க இந்த கம்பெனில தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் தொடர்ந்து வேலை செய்தால் இந்த கம்பெனில முதன்மை கணக்கர் அளவு வரை ப்ரமோஷன் தரலாம். நோ சார், இது முடியாது. ஏனென்றால் தேவன் என்னை வேதாகம கல்லூரிக்கு அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். ஓகே கிரஹாம், உன் மனதை நீ மாற்றிக்கொண்டு திரும்பி வந்தால் நான் உன்னை மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைவேன். தேங்க்யூ மேனேஜர். சீன் 5. கிரஹாம் மற்றும் அங்கிள் பென் உரையாடல். கிரஹாமின் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு கொண்டிருந்த அவரது அங்கிள் பென் கிரஹாமின் முடிவினால் மிகவும் வருத்தமடைந்தார். கிரஹாம், எனக்கு இப்ப நீதான் என் கம்பெனில மேனேஜரா வர வேண்டும் என விரும்புகிறேன். நோ மாமா, முடியாது. தேவன் என்னை இந்தியாவுக்கு சேவை செய்ய அழைத்திருக்கிறார். ஒரு ராஜாவின் மகன் ராஜாவின் வேலையை தான் செய்வார். வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை வீசி எறிகிறாய் கிரஹாம். சென்று வருகிறேன் மாமா. இவ்வாறு கிரஹாம் தேவன் தன் வாழ்க்கையின் மீது வைத்திருந்த மகத்தான தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த வேலையையும் இது போன்ற இன்னுமோ நல்ல வேலையும் நிராகரித்து விட்டார். இதன் பின்பு கிரஹாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேர்ந்தார். ஜனவரி மாதம் தனது 24ஆம் வயதில் இந்தியாவின் மும்பையில் உள்ள டாடா நகரில் வந்து சேர்ந்தார் கிரஹாம். ரயில்வே ஸ்டேஷனில் அவரை வரவேற்க மிஸ்டர் லாபே, மிஸ் லாபே, மிஸ் வேல் ஸ்டீவன், மிஸ் அல்கான் ஆகியோர் கூடியிருந்தார்கள். பிரைஸ் லார்ட் கிரஹாம், பயணம் எப்படி இருந்தது? பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், பயணம் மிகவும் நன்றாக இருந்தது. கிரஹாம், நாம் இப்போது ராய்ரங்கப்பூர் செல்வோம். கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே தங்கியிருந்து ஒரு உள்ளூர் ஆசிரியர் மூலம் ஒடியா மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நல்லது மிஸ்டர் லாபே, நாம் செல்லலாம். லெப்ரசி பீப்பிள்ஸ். மிஸ்டர் லாபே, இங்கு தொழுநோயாளிகளோட நிலைமை என்ன? நம்பிக்கையின்றி ஆதரவற்று விடுபட்ட இந்த மனிதர்கள் வீதியில் மற்றவர்களின் பிச்சைகளை முழுவதும் நம்பியுள்ளனர். அவர்களை பிடித்துள்ள அந்த தொழுநோய் அவர்களின் உடல் உறுப்புகள் பரவ பரவ அவர்கள் துன்பத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. இங்கு தொழுநோயாளிகள் இல்லம் இதற்கு முன்பு இருக்கிறதா? எஸ் கிரஹாம், 1895 மகாராஜாவால் ஆதரவற்ற மக்களுக்கு மறுவாழ்வு இல்லம் துவங்கப்பட்டது. பின்பு ஆஸ்திரேலியா மிஷனரி செல்விகேட் ஆலம்பி ஒப்படைக்கப்பட்டது. ஓ, தட்ஸ் நைஸ். அவரது கவனிப்பின் கீழ் இந்த ஊழியம் வளர்ந்தது. அங்கு பணிபுரியும் ஊழியர்களது எண்ணிக்கை அதிகரித்த போது ராஜாவும் மாரிவடாவில் உள்ள தொழில்நோயாளிகள் இல்லத்திற்கு கூடுதல் நிலத்தை வழங்கினார். 1907ஆம் ஆண்டு அங்கு ஒரு புதிய மையம் கட்டப்பட்டு இப்பொழுது இதுக்கு பெயர் சூட்டப்பட்டது. ஓகே மிஸ்டர் லாபே, ஒருபுறம் தொழுநோயாளிகளின் சூழ்நிலை இவ்வாறு இருந்தாலும் மறுபுறம் இந்தியாவில் வாழும் நல்ல சூழ்நிலை கொண்ட மக்களையும் காண முடிகிறது. எனிவேஸ், நல்ல முயற்சிகள் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், இவைகள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்துகிறது. சீன் 7. கிரஹாம் மற்றும் லெப்ரசி துன்பத்தை நீக்க
கிரஹாம் எவ்வளவுதான் இடைவிடாது பணிபுரிந்தாலும் கூட அவர்களை மூடியிருந்த ஆத்தும இருள் குறித்து தான் அவர் அதிகம் வேதனை அடைந்தார். கிரஹாம் மற்றும் கிளாடிஸ் இணைந்து சேவை செய்தல். 1983 வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் கிளாடிஸ் அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸும் தனது 13வது வயதிலேயே தன் வாழ்க்கையை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தவர். அதை தொடர்ந்த வருடங்களில் மருத்துவ செவிலியராகவும் பேறுகால பயிற்சியையும் பயின்றவர். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தன. மூத்த மகள் எஸ்தர் ஜாய், இரண்டாவது மகன் பிலிப் கிரஹாம், மூன்றாவது மகன் திமோத்தி கிரஹாம். பிள்ளைகள் மூவரும் தங்கள் பள்ளி படிப்பை தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் பயின்று வந்தனர். Scene 8 கிரஹாம் மற்றும் கிளாடிஸின் உரையாடல். கிளாடிஸ், தேவன் மிகவும் நல்லவர். தொழுநோயாளிகள் சீக்கிரமாய் குணமடைந்து வராங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய அன்பான பேச்சும் அரவணைப்பும் இயேசுவின் அன்பை உணர வைக்குதுன்னு என்னிடம் கூறி சந்தோஷப்பட்டாங்க கிளாடிஸ். கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிரைஸ் காட், ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேவன் நம்மள முன்குறித்து அழைத்து குடும்பமா தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக தாங்க. ஆமா, பிள்ளைங்க வெக்கேஷனுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க தெரியுமா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. வாவ், வெரி ஹாப்பி. நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். பிள்ளைங்களை பிரிந்திருப்பது கடினம் தான். எல்லாம் நம்முடைய தேவனுக்கு தானே. ஓகே, அப்போ நாளைக்கு நான் பிலிப்பையும் தீமோத்தேயும் கூட்டிட்டு மனோகர்பூர்ல நடக்க இருக்கும் கிறிஸ்தவ ஆதிவாசி கூடுகை நடத்தும்படி செல்கிறோம். நீயும் மகளும் இங்க இருந்து நோயாளிகளை கவனித்துக் கொள்ளுங்க. ஓகே ஷூர், நீங்க போயிட்டு வாங்க. நானும் எஸ்தர் இங்க உள்ள காரியங்களை பார்த்துக் கொள்கிறோம். Scene 9 கிரஹாம் மற்றும் அவரது குழந்தைகள் பிலிப்பு தீமோத்தேயு மனோகர்பூருக்கு வண்டியில் செல்லும் காட்சி. ஒரு மனிதனை எவ்வளவு உயரமான மலையையும் ஏறி கடக்க அன்பு தூண்டிவிடும். மனோகர்பூர் மக்களை சந்திக்க வேண்டுமெனில் அத்தகைய அன்பு நமக்கும் இருந்தாக வேண்டும். ஏனெனில் மனோகர்பூர் மக்களை சென்றடைய 3 மலை கணவாய்களையும் சில கரடுமுரடான மலை பிரதேசங்களையும் கடந்து செல்ல வேண்டும். கிரஹாம் அவர்களுக்கு அத்தகைய அன்பு இருந்தது. அவர் அந்த சிறிய மலை கிராமத்துக்கு செல்ல சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து கடந்த 14 ஆண்டுகளாக வந்து போய் கொண்டிருந்தார். அதனால் அவர் அப்பகுதியில் உள்ள சுமார் 150 சந்தால் என ஆதிவாசி குடும்பங்களுக்கு மிகவும் பழகிய முகமாகிவிட்டார். மனோகர்பூர் குறித்து மற்றொரு விஷயமும் உண்டு. அங்கு மின்சாரமோ குழாய் தண்ணீரோ மற்றும் எந்த விதமான நவீன வசதிகளும் இல்லை. டாடி, இந்த மீட்டிங் மிகவும் ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு
இந்த பழங்குடி மக்கள் மிகவும் நேசிக்கிறவங்க. நாம் அவர்களிடம் சேவை செய்து அன்பாய் நடந்து கொள்ளும் போது தேவ அன்பை உணர்ந்து கொள்கிறாங்க. நாம் பிறரிடம் காட்டும் உண்மையான அன்பை பொறுத்து இயேசுவின் அன்பு இந்த உலகத்துக்கு தெரிய வருது. பிலிப், எஸ் டாடி, நீங்க சொல்றது மிகவும் உண்மை. டாடி, நிறைய நேரம் டிராவல் செய்து டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்டா, குளிராகவும் இருக்கு டாடி. ஓகே பிலிப், அப்ப ஒண்ணு செய்யலாம். இந்த இரவு நம்ம ஜீப்லயே தூங்கலாம். மார்னிங் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே டாடி. குட் நைட் சொல்லுங்களா. குட் நைட் டாடி. சீன் 10. கிரஹா மற்றும் குழந்தைகள், தாரா சிங் அண்ட் குரூப். ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இரவு வேளையிலே நம் மனதை கரைய வைக்கும் சம்பவம் இம்மனோகர்பூர் கிராமத்தில் நிகழ்ந்தது. இங்க பாருங்கடா, இந்த ஜீப்ல தூங்குறது யாருன்னு தெரியுதா? அந்த வெள்ளக்கார மிஷினரி பையன் நல்ல வசமா மாட்டிட்டான். இன்னைக்கு இவனை விடவே கூடாது. தொழுநோயாளிகளை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ வெளிநாட்டு தெய்வத்தை ஊழியத்தை நம்ம ஊர்ல பரப்புறான். இன்னைக்கு இவன் கதையை முடிக்கணும். டேய், நீ ஒண்ணு பண்ணு. இந்த ஊர் மக்களை வெளியே வர முடியாம இருக்க இவனுங்க எல்லாரும் வீட்டையும் பூட்டி போடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே தலைவரே, இப்ப வாங்கடா, அந்த ஜீப்பை அடிச்சு உடைங்கடா. பிள்ளைகளே பிள்ளைகளே, தேவன் மிகவும் நம்மை நேசிக்கிறார். அப்பாவை இருக்க பிடிச்சுக்கோங்கடா. டேய், அந்த வைக்கோலை எடுங்கடா, நெருப்ப பத்த வைங்கடா. என்னெல்லாம் பண்ணா நம்மள. இதோட இவன் கதை முடிஞ்சது. பிலிப், திமோத்தேயு, அப்பாவை கட்டி பிடிச்சுக்கோங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய பிரகாச ஒளி வானத்துல இருக்கு நம்ம கிட்ட இறங்கி வருதுடா. என்னால அதை உணர முடியுது. பிலிப், நம்ம ஏசப்பா கிட்ட போக போறோம். ஒண்ணு இல்லடா, நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். பரலோகத்துக்கு போக போறோம். ஏசப்பா, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஏசப்பா, பிள்ளைகளை காத்துக்கோங்க. ஏசப்பா, கிளாடிஸையும் எஸ்தரையும் பார்த்துக்கோங்க. அவங்கள நீங்க பார்த்துக்கோங்க. செல்லங்களா, கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வலியெல்லாம் மாறிடும்பா. லவ் யூ செல்லங்களா. லவ் யூ. மிஸ் யூ கிளாடிஸ். மிஸ் யூ எஸ்தர். டேய், அந்த பக்கம் ஒழுங்க எரியல பாருங்கடா. அந்த பக்கம் எரிய போடுங்கடா. ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்ச அன்புக்காக நன்றி. இந்தியாவை ஆசீர்வதிங்க. எங்களை அழிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசம் உங்களை அறியட்டும்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. செத்துட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சது. இனி இது மாதிரி வர்றவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். சீன் 11. கிரஹா மற்றும் குழந்தைகள் ஃபியூனரல். கிரஹா மற்றும் மகன்கள் இந்த உலகத்தை விட்டு தேவனிடம் சேர்ந்த கிளாடிஸ் அம்மையார், அவரது மகள் எஸ்தர் தாங்காத உயரத்தில் கதறி துடித்தார்கள். அவர்கள் அடக்க ஆராதனையில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான ஆதிவாசி குடும்பத்தினர் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு தங்கள் பெரிய அண்ணனுக்காக கதறி துடித்தனர். நாம் நம் வாழ்வில் கற்பனை செய்து கூட பார்க்க பயப்படும் காரியத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார் கிளாடிஸ் அவர்கள். Scene 12. கிளாடிஸின் தியாக உணர்வு. தன்னுடைய
கணவனை கொண்டவர்களை மனதார மன்னிக்க அந்த விதவையும், தன் தகப்பனை கொண்டவர்களை முழுதார மன்னிக்க அச்சிறு பெண்ணும் எங்கிருந்து தங்கள் ஆத்ம பலத்தை பெற்றார்கள். ஆம், சத்துரு வைத்த கண்ணிக்கு தங்கள் அன்பை காட்டி இயேசுவின் அன்பை நம் தேசத்தில் பிரதிபலித்தனர். கிளாடிஸ் அவர்கள் தனது கணவனையும் தன் மகன்களையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன், என் சேவை இங்கேயே தொடரும். இந்த வார்த்தையின் மூலம் அகில உலகம் கிளாடிஸ் அம்மையாரை திரும்பி பார்த்தது. இந்த வார்த்தையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திய கிளாடிஸ் அம்மையாரை உலகமே பாராட்டியது. பல பேரின் இருதயத்தையும் உடைத்தது. அதன் பின்னர் கிரஹாம் ஸ்டெயின்ஸின் தியாகம் இந்த உலகத்திற்கு தெரிய வந்தது. கிளாடிஸ் அம்மையார் ஒடிசாவின் தொழுநோயாளிகள் மருத்துவமனையில் 2004ஆம் ஆண்டு வரை சேவை செய்து வந்தார். 2005ஆம் ஆண்டு கிளாடிஸ் அம்மையாருக்கு பத்மஸ்ரீ விருதும் மற்றும் அன்னை தெரசா ஞாபக பரிசும் கொடுத்து கௌரவப்படுத்தினர். கிரஹாம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட மிஷனரி மற்றும் உயர்ந்த திறன் கொண்டவர். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஒடிசா மக்களுக்காக 14 ஆண்டு சேவை செய்து தன்னையே அர்ப்பணித்தார். ஹோம் மொழி பேசும் பழங்குடி மக்களுக்காக பைபிள் மொழிபெயர்ப்பு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கிரஹாம் ஒரிசாவின் அப்போஸ்தலர் என புகழப்படுகிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். நாம் அதன் பலனை இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். சத்துரு கிரஹாமுக்கு கன்னியாக இருக்க நினைத்தான். ஆனால் கிரஹாம் ஸ்டெயின்ஸோ சத்துருவுக்கு கன்னியாக மாறினார். இந்த சிறு நாடகம் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மிஷனரி ஊழியம் என்பது வெறும் ஊழியம் மட்டுமல்ல, இயேசப்பா மேல வைக்கிற அன்பின் அடையாளம். கிரஹாம் அவர்கள் குடும்பமா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது மட்டுமல்லாமல் ஆண்டவரோட அன்பை சக மனிதரிடத்திலும் வெளிப்படுத்தினாங்க. அதற்கு அடையாளமாகத்தான் அவங்க ஞானம், கல்வி, பொருளாதாரம் எல்லாவற்றையும் செலவிட்டாங்க. அதற்கு மேலாக கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் 2 பிள்ளைங்க ஜீவனை கொடுத்தாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கிளாடிஸ் அவங்க தன் கணவரையும் தன் பிள்ளைகளையும் கொன்றவர்களையும் மன்னித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினாங்க. அதே போல நாமும் ஆண்டவருக்கு பயப்பட்டு தேறுகிறது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்போம். இந்த குறு நாடகத்தின் மூலம் நம்ம பிள்ளைங்க சொல்ல வருவது என்னன்னா,